மூணாவது, கர்த்தருடைய வீட்டிலே இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வாசிங்க, கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. முதலாவது, தரிசனம் சொப்பனங்கள் பிறக்கும் பெத்தேலிலே. இரண்டாவது, ஆண்டவருடைய தூதர்கள் நிரம்பி இருக்கிற இடம் பெத்தேல். மூணாவது ஒரு காரியத்தை வாசிங்க, 17வது வசனத்தை வாசிங்க பாபம். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது என்ன வாசல்? அப்ப என்ன தெரியுமா? அங்க கவனிங்க, எந்த வீடு பெத்தலா இருக்கிறதோ அந்த வீட்டிற்கு நேர இருக்கிற வானத்தை கர்த்தர் திறந்திருப்பார். நிறைய கையை காணுமே. அல்லேலூயா. ஏன்னா ஏன் இங்க இருந்து எங்க இருக்கு? பரலோகத்தோடு தொடர்புடைய வீடு இது. ஆமென். பரலோகத்தோடு தொடர்புடைய வீடு தங்கச்சி இது. உன் வீட்டில் நீ எப்போ முழங்கால் போட்டாலும் பரலோக தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும். ஆமென். எத்தனை பேருக்கு ஆசை என் வீட்டில் பரலோக தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரணும்? அல்லேலூயா. ஆனால் உங்கள் வீட்டுக்கு வேறு நேர இருக்கிற வானம் மட்டும் திறக்கப்பட்டுன்னு வச்சுக்கிட்டுங்களேன், எப்பா ரகசியங்கள் வெளிப்படும். ஆமென். வேத வசனத்தின் ஆழமான சத்தியங்கள் வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க. இது பரலோகத்தோட தொடர்புடைய வீடு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஃபோனில் கூட டவர் அப்பப்போ கிடைக்காது. ஆமாவா இல்லையா? சில நேரத்தில் ஜிபே டிரான்ஸ்ஃபர் பண்ணி பாருங்கள், இன்டர்நெட்டு ஸ்லோவாக இருக்குது. ஆமாம், நம்ம பித்து பிடிச்சி நிற்போம். அப்போ 10,000 அனுப்பணும்னு ஜவுளி கடையில் வாங்கிட்டு நிற்போம், ஒருங்க கனெக்ஷன் ஆகாது. நம்ம மொபைல் கூட கோளாறு பண்ணோம். இது மனுஷன் உண்டாக்குனது. ஆனால் இது பரலோக தேவனோட கனெக்ஷன் உள்ள இடமா. நீ எப்போ ஜெபித்தாலும் இந்த ஜெபம் வானத்திற்கு நேர ஏறெடுக்கப்படும். நீ என்ன கேட்டாலும் கர்த்தர் உனக்கு தருவார். டேனி, என்ன கேட்டாலும் கர்த்தர் உனக்கு தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லு தங்கம். ராணியக்கா, என்ன கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஏன்னா இங்கேருந்து எங்கே தொடர்பு இருக்குது? டைரெக்டாக வானத்துக்கு தொடர்பு இருக்குது. வானத்துக்கும் இந்த வீட்டுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னா இதுதான் பெத்தேல். அல்லேலூயா. இப்போ கையை வைத்து சொல்லுங்கள், ஏசப்பா எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வீட்டை பரலோகமாக மாற்றி கொடுத்துருக்கீங்க. ஆமென். பக்கத்தில் கை விட்டு சொல்லுங்கள், உங்கள் வீடு மாறட்டும், பரலோகமாக மாறட்டும். அல்லேலூயா. பரலோகமாக மாறிட்டுனா சமாதானம் வந்துடும். ராமின்னு சொல்லுங்களேன். புருஷன் முண்டாட்டி சண்டை இருக்காது, ஏழை வாழை போல சத்தம் இருக்காது, இருக்க மாட்டோம். நைட்டு இவங்க தெற்க பக்கம் அவங்க வடக்க பக்கம் படுத்திருக்க மாட்டாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா பரலோகம்லாம் இருக்கு. பரலோகம் இருந்தால் அங்கே சந்தோஷம்தான் இருக்கும். என்ன எல்லாரும் ஒரு மாதிரி சிரிக்கியே? ஒரு ஆமேன்னு சொல்லப்படாதா? சில பேர் பெருமையாக சொல்லுவாங்க, என் பொண்டாட்டிட்டு 4 நாளாக பேசலை, பெரிய பியாய் அப்போ வீட்டில் இறங்கி நிற்கின்னு அர்த்தம். பரலோகம் இருந்துச்சுன்னா காலையில் சண்டை வந்தாலும் மதியானம் மாறிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா பரலோகம் சமாதானம் உள்ள இடம். வானத்தின் வாசல்லாம் அங்கிருந்து இங்க கனெக்ஷன் இருக்குன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே மாறிடும். மாறலைன்னா கனெக்ஷன் அத்துட்டுன்னு அர்த்தம். ஆமாம், மாறிடும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, ஏசப்பா நான் கொஞ்சம் அசைய வைப்பேன்னு நினைக்காது. ஏன்னா அப்போ தான் மண்டைக்குள்ளே வார்த்தை உள்ளே போவோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இருதயத்தில் போவோம். சும்மா வந்தால் ஏதோ கேட்டோம் ஆமேன் அல்லேலியா சொல்லதுக்கு வரல. நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும், டேனிக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும். அவர் அண்ணன் இருக்காரா? போயிட்டாரு. ரைட்டு, தோத்திரம், ஆளையே காணோம். ஆமாம் ஆமாம், சரி, அவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, இருதயத்தில் கை சொல்லுங்கள், ஏசப்பா எங்கள் வீடு பெத்தேலாக மாறிட்டுனா அவ்வளோ சமாதானம் இருக்கும்பா. எங்கள் வீட்டில் நாங்கள் அதை பார்க்க போகிறோம். ஆமேன். நம்ம வீட்டுக்கு போகும்போது நம்ம வீடு ஒரு பெத்தேலாக இருக்கும். பிரதர், எங்கள் சென்னையிலேருந்துலாம் வந்திருக்கீங்க, அம்மாவா இல்லையா? சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் வீடு ஒரு பெத்தேலாக மாறப்போகுது. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே. அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லலாமே. சொல்லுங்கள், இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே. சண்டையிலே சொல்லுங்கள், இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லை. இயேசு வந்த வீட்டில் மாமியா மருமவா சண்டை இல்லை. என்ன பாட மாட்டீங்க? சண்டை இல்லையே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பரலோகம் இந்த வீட்டில் இருக்கிறதற்காக சோதரம் சோதரம் சோதரம். 3 ஆசீர்வாதம். முதலாவது ஆசீர்வாதத்தை சொல்லுங்க பாப்போம். தரிசனமும் சொப்பனமும் பிறக்கிற இடம். சூப்பர். 2வது ஆசீர்வாதம் என்ன? தேவ தூதர்கள் நிரம்பி இருக்கிற இடம். சூப்பர். 3வது ஆசீர்வாதம் என்ன? பரலோகம் இங்க இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பரலோகத்துக்கு இந்த வீட்டுக்கு என்ன உண்டு? ஒரு தொடர்பு எப்பவுமே இருக்கும். சரிங்களா? 4வது